Oh
அன்பானவர்களே, இன்று மோசஸ் குடும்பத்தினருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்த, அவர்களுக்காக செபிக்க இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். இன்று நாங்கள் விஎஸ் மோசஸ், ரோஸ்மரி மோசஸ், எம்ஜி ஜெயசூர்யா, எக்னஸ், ஜேக்கப், ராஜேந்திரன், விக்டர், மார்கரெட், ஜான், சாமுவேல், நவரத்னம், ஸ்டெலா மற்றும் ஜேசபாலன், ரமீலா ஆகியோருக்காக அவருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய குடும்பத்துக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் என்னை விசுவாசிக்கிறவனவனும் அவன் ஒரு காலம் மறியான். கடவுளை போற்றுங்கள். நாங்கள் அமைதியாக இப்படிய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவோம். என் குடும்பத்தினரின் வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த என்னை ஆயத்தமாக்கும்படி தூய் ஆவியானவரை நோக்கி மன்றாடுவோம். என்னை தூய்மையாக்கும்படி அவரை நோக்கி வேண்டுவோம். நான் பாடும்போது என்னை தொடர்ந்து நீங்களும் பாடுங்கள். உலகரை அறியும் சுந்தரரே, உயிரின் நூற்றாயிருப்பவரே, உலகரை அறியும் சுந்தரரே, உயிரின் நூற்றாயிருப்பவரே, அனைத்தும் வல்ல சர்வேஸ்வரனே, இறைமகன் இயேசுவின் இறைத்துவம், அனைத்தும் வல்ல சர்வேஸ்வரனே, இறைமகன் இயேசுவின் இறைத்துவம், நாங்கள் ஜெபம் செய்வோமாக. இந்த பூமியிலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போகக்கூடாது என்பதை நிச்சயம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல நாளுக்காக நாங்கள் திரும்பவும் நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த நன்றி செலுத்தும் ஆராதனைக்காக ராஜா நாங்கள் நமக்கு துதிகளை செலுத்துகின்றோம். விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நித்திய இளைப்பாறுதலை அடைந்திருக்கும் அருமையான எங்களுடைய போதர் விக்டர் மோசஸ் அவருடைய அருமையான குடும்பத்தார், அதாவது கத்தரிடத்தில் அழைத்துக் கொள்ளப்பட்ட அந்த அனைத்து ஆத்மாக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கொண்டு, இந்த நாளிலும் கூட அந்த சகல ஆத்மாக்களுக்கும் ஆண்டவர் இந்த புவியின் ஜீவியத்திலே கொடுத்த நன்மைகள், கிருபைகள், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி செலுத்தோம். இந்த நேரத்திலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து, ஆண்டவருக்குள்ளாக சாட்சியாக ஜீவித்து, ஆண்டவருக்குள்ளாக
அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பரலோகத்திலே ஓங்கி வளருகிற அந்த வெளிச்சங்களாக இந்த நாளிலும் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே நாம் நன்றி செலுத்தி இந்த பூமியின் ஜீவியத்திலும் கூட அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக நீதியின் கையில் வைக்கப்பட்டுள்ளது, அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு தந்தருவார். ஆகவே அப்படியான கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்தேன், பொறுமையாக ஓடி ஓட்டத்தை ஓடி முடித்து இந்த நாளிலும் கூட அந்த கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை அவர்கள் சூடினவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நான் இந்த ஆராதனையிலே ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்தி நன்றியை செலுத்தி இந்த சகல ஆத்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாடும் நீங்க ஒளி ஞான உயிர்த்தது நீ கொடுக்கும்படியாக விசேஷமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் ஏறெடுப்போமாக. ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். பாவ அறிக்கை. எனது பாவங்களிலிருந்து என்னை நீட்டும், எனக்காக வெளியே பரிந்துரைக்கும், எனக்கு நிச்சயமாக தரும் கடவுள் நுகர்வாய் உலகில் அந்த குழந்தை தன் ஒரே பெயரான மைண்டன் இயேசு கிறிஸ்து எனக்காக தந்துள்ளார். எனவே நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளின் மாறா பற்றோடும் நாம் எனது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நாங்கள் சற்று நேரம் அறிவிப்போமாக. எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுவோமாக. பாவியலாகி எங்களை ரட்சிப்பதற்கு கிறிஸ்து இயேசு இந்த உலகிற்கு வந்தார். ஏழை பாலகனாக வந்தார். மனுவுருவம் எடுத்து எங்களுக்காக பாடுகள் சுமந்தார். சிலுவையிலே அறையப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார் எங்களுடைய பாவங்களுக்காக. ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்க முடியாது. எங்களுடைய பாவங்கள் வெட்ட வெளிச்சமாக அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் மனஸ்தாபப்படுவோம். சிறுவயதிலும் கூட அவருக்கு மன்னிப்பை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதாவே இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னி. இந்த ஆராதனையும் கூட நாங்கள் அறியாமல், அறிந்தும் அறியாமல் வார்த்தையினாலும் செய்கையினாலும் தேவனுக்கு விரோதமாக, மனுஷருக்கு விரோதமாக செய்கின்ற அனைத்து பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருவோம். நாங்கள் இந்த வேலையிலும் கூட சற்று நேரம் நாங்கள் அமைதியாக இந்த ஆண்டோடைய சமூகத்திலே நாங்கள் மனஸ்தாபப்படுவோமாக. ஆண்டவரே
பேரரும் இரக்கம் மிக்க கடவுள் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவக்கடன் தீர்த்து புதுவாழ்வு வாழ தர்மளித்து தூய ஆவியானவரின் அருளையும் ஆறுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். கடவுளது பாவங்களை மன்னித்தபடி நாம் எழுந்திருந்து பாடுவோம். மாட்சிமை புகழாரம் 27வது பக்கம். விண்ணிலை இறைவனுக்கு மாட்சி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தருக்குள் மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சரீரமாக சுமை நீங்கி விடுதலை அடைந்து இம்மை வென்று போய் கடவுளிடத்தில் ஆழ்ந்த சந்தோஷம் அனுபவித்து வாழ்கின்றது. பாவம் நிறைந்த உலகத்தின் துன்பங்கள் இருந்து என் உறவுகளாகிய வணக்கத்திற்குரிய வெக்டர் மோசஸ், விஎஸ் மோசஸ், ரோஸ்மெரி மோசஸ், ஜேஸ்வரியா, எக்னிஸ், ஜேக்கப் மோசஸ், ராஜேந்திர, மார்டு, ஜோன், சாமுவேல், நவரத்னம், ஸ்டெரா மோசஸ், ஜேசுபாதம், ரொமேனா ஆகியோரை ரட்சிக்க சுத்தமானதற்காக கடவுளுக்கு முழு மனதோடே சோஸ்திரம் செலுத்துகிறோம். தேவரை தெரிந்து கொண்டவர்களின் தொழிலை சீக்கிரத்தில் நிறைவாகும். உடைய ராஜ்யத்தை தீவிரமாக வைக்கும் கிருவை கூந்து கட்டளை தரணும். உடைய பரிசுத்த நாமத்தை மற்றும் மெய் விசுவாசம் உள்ளவர்களாக மறுத்தனையோடும் கூட நாங்களும் மற்றும் உள்ள நித்திய மகிமை சரீரத்திலும் ஆத்மத்திலும் குறைவின்றி சம்பூர்ணம் அடைந்தவர்களாக ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டுகின்றோம். அமர்ந்திருப்போம். திருமறை பாடங்கள் வாசிக்கின்றன. The first reading is taken from Isaiah chapter 26, verse 6 to 9. And in this mountain, the Lord of hosts will make for all people a feast of choice pieces, a feast of wine on the lees, of fat things full of marrow.
of well-refined minds on the leaves. And he will destroy on this mountain the surface of the covering cast over all people, and the veil that is spread over all nations. He will swallow up death forever, and the Lord God will wipe away tears from all faces. The rebuke of his people he will take away from all the earth. For the Lord has spoken, and it will be said in that day, behold, this is our God. We have waited for him, and he will save us. This is the Lord. We have waited for him. We will be glad and rejoice in his salvation. This is the word of the Lord. Praise to God. மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதத்துக்காக சபையார் அனைவரும் எழுந்திருப்போம். ஒன்றாம் சங்கீதம். ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புகள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பால் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைக்கும், காலையிலே அது கொண்டு போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கப் போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை மக்கள் முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 20 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் மேன்மை வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் கடந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமது பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருந்தவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை உனக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்கு பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் பரிபூர்ணமாகும்படி திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரிகைகள் எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியுள்ளோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனமும் தொடர்ந்து 18ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். தொடர்ந்து 18. அன்றி தொடக்கக்கூடிய அக்கினி பற்றி இருக்கிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்காலம் முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும்
தங்களுக்கு வார்த்தை சொல்லப்பட்டபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த சாட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் 1000-16,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கங்கள் ஆகிய சபைகளிடத்திற்கும் யாவர்க்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆவியனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இது ஆண்டவரின் திருவார்த்தை. அனைவரும் எழுந்திருந்து பாடல் தாவிதே 2வது பாடலை பாடுவோம். பாடல் தாவித் 2ஆம் பாடல்.
நான் மரண பள்ளத்தாக்குதில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு. தேவரே என்னோடு கூட இருக்கு. உமது கோபம் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் யோவான் 19 அதிகாரம் 1 முதல். ஆண்டவரே உமக்கு ஐந்தாம் அதிகாரம் 19 வசனம் தொடங்கி. தந்தை மகன் ஒற்றுமை. இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமதமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்தவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவர் காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல் மகனும் தம் விரும்பினவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையை மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்து விட்டது. அப்பொழுது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர்கள் மானிடர்களாய் இருப்பது போல் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்களும் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தருவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தருவர். வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சியுண்டாவதாக. தந்தை மைந்தன் தூயாவியர் பெயராலே ஆமென். மோசஸ் குடும்பத்தினுடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்த கடவுள் அவர்களை நம்முடைய அரசுக்காக அழைத்து அவர்களை அவரோடு இணைத்துக் கொண்டதினால் அதற்கு நன்றி செலுத்த அவர்கள் குடும்பத்திலே வாழ்ந்து இந்த குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர்களை நன்றியோடு நினைவு கூற நன்றி கூற இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அவர்களுக்காக மன்றாட இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். இன்று வாசிக்க கேட்ட திருமறை பாடங்களை நாம் பார்க்கும் பொழுது இதை ஆட்சியின் வருகையை குறித்து பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஏசாயா பழைய ஏற்பாட்டிலே
ஏசாயா சொல்கிறார், இந்த மலையிலே ஒரு விருந்தை கடவுள் ஆயத்தப்படுத்துவார். எல்லா இனத்தவரும் ஜாதியரும் அங்கே வருவார். சாவை அறவே ஒழித்து விடுவார். எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா சமாதானத்தோட இருப்பாங்க. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. கடவுளுடைய ஆட்சி, இதய ஆட்சி வரும். அதில் நம்ம எல்லாரும் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை, நிலை வாழ்வை அடைவோம் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. மரணம், இந்த கடவுளுடைய இந்த விருந்தை குறித்து அநேக இறைவாக்கினர்கள் திருமறையில இறைவாக்கு இருக்கு. ஆமோஸ் சொல்லியிருக்காரு, மீகா சொல்லியிருக்காரு. மீகாவும் அழகா சொல்றாங்க, எல்லா இன மக்களும், மொழி பேசுறவங்க, சமயத்தவர்களும் அங்க அந்த விருந்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்தில் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய சபையாகிய திருச்சபையும் எல்லா பரிசுத்த தூதர்களும் எடுத்து வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து, அதனால் நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணுலகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமிடம் அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறார்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். பவுல் கூறுகிறார், எனவே மேகம் போல இத்தனை சாட்சிகளை எம்மை சூழ்ந்து நிற்க பாரமான அனைத்தையும், உடைய பாவங்களையும் பழைய காரியங்களை விட்டுவிட்டு இந்த பயணத்திலே நாங்கள் உறுதியாய் ஓடப்படவோம் என்று சொல்லுகிறார். அது எந்த சூழ்நிலையில சொல்றார்? அங்க முதல் திருச்சபையில அநேக கிறிஸ்தவர்களுக்கு பல துன்பங்கள், அநேகரை கொலை செய்தார்கள், மறித்து போனார்கள். விசுவாசிகளுக்கு தளர்ச்சி, விசுவாசம் எத்தனை சோதனைகள், பல வேதனைகள் அவர் அனுபவித்தார்கள். சிங்கங்களுக்கு உணவு கொடுத்தார்கள். நீரோ மன்னன் இரவிலே அவர் இசைவாசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை கம்பத்திலே கட்டி வைத்து உயிரோடு எரித்து விடுவார். அந்த வெளிச்சத்திலிருந்து அவர் பாட்டி போடுவார். அந்த அளவுக்கு கொடூரமா கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பவுல் சொல்றாரு, எனவே மேகம் போல இத்தனை சாட்சிகள் என்னை சூழ்ந்திருக்க அப்படின்னா பரிசுத்தவான்களின் கூட்டம் நம்மோட நமக்கு முன் இருக்காங்க. செத்து போனவங்க இல்லாம போகலாம். நாம விசுவாசிக்கிறது மரணத்தை அல்ல, நிலைவாழ்வு. சரியா சொன்னார், என்னை மறைக்கிறவன் விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்க என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். நாங்க மரணத்தை விசுவாசிக்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம் நிலை வாழ்வு, கடவுளுக்குள்ள நித்தியமா வாழ போகிறோம் என்றால்தான் நித்திய வாழ்வு. இந்த வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது. இது இந்த நாள் இருக்க போறது கிடையாது. தன்னை சங்கீதத்தில் படிக்கணும். அது 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் ஆயிருந்தால் அதன் மேன்மை சஞ்சலமும் வருத்தமுமே. 80 வருஷம் முடிகிற நேரம் அதுக்காக எப்ப போறதுக்கு போகணும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு பிறகு இருக்கா முடியுமா? இருக்காது முடியுமா? சொல்லுங்க. 60-70 வருஷம் தான் கூடுனா கொஞ்ச நாள் இருக்கு. அதன் மேன்மை சஞ்சலமும் வருத்தமுமே. நாங்கள் ஞானம் அடையும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எமக்கு தாரும். நீங்க நாட்களை எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்க நாட்கள் எவ்வளவு குறுகியது. மனுஷன் விசாரணை நடக்குதுன்னா இலங்கையில பல ஆயிரம் கோடியா சேர்த்து வச்சாங்க. அவங்க இந்த நாளும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டே இருக்க போறாங்களா? ஒரு நாளைக்கு வெறுங்கையா இங்க இருந்து போய்தான் ஆகும். இதை நம்ம மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல நிலையற்றது. என்னைக்கு இருக்க போறீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு போவோம், கடவுளுடைய சமூகத்துக்கு போகணும் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்துல வாழும். அறிஞர் சொல்றாரு, வாழும் போதே மறைத்து விடுகிறார், மறைத்த பின்பு நீங்கள் என்றும் வாழலாம் அப்படின்னு. வாழும் போதே செத்து போயிருக்கணும். நமக்குள்ள இருக்குன்னா என்ன, பாரமான அனைத்தையும் உதறிவிட்டு நமக்கு நிறைய சாட்சிகள் இறந்து கடவுளுடைய சமூகத்துல சேரணும். நமக்கு முன்பு மேகம் போல, மேகத்தை என்ன முடியுமா? முடியாது. இந்த மாதிரி 1000 சாட்சிகள் நமக்கு முன்பு இருக்காங்க. அதுக்கு அந்த மூத்தவர்கள் மனிதர்கள் நினைவு கூறும் பொழுது நமக்கு முன்னுக்கு இருக்க புனிதர்களை
மறித்தவர்களை நினைவு கூறும் பொழுது நம்ம பார்க்கணும், அவங்க நமக்கு சாட்சியா இருக்காங்க, முன்மாதிரியா இருக்காங்க, அவங்க நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை விட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும், அதுல இருந்து நம்ம படிச்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏதோ நினைவு கூறுறோம், சாப்பாடு போடுறோம், ஜெபிக்கிறவங்களை மட்டும் இல்லை, அவங்க ஏதாவது நல்லது வந்து நம்ம காட்டிட்டு போயிருந்தாங்கன்னா அதை செய்யணும். நம்ம வாழ்க்கையில பின்பற்ற முயற்சிக்கணும். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, தவ வாழ்க்கை, திருமறையை படிக்கிறது, கடவுளை தேடுறது. எத்தனையோ சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்மளை விட்டு போய் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகும். பவுல் சொல்றாரு, நீங்க அந்த மலை இடத்துக்கு வந்திருக்கு, அங்க பெயர் எழுதப்பட்ட, பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட 1000 மக்கள் கூட்டத்தின் இடத்துக்கு, அது திருச்சபை இடத்துக்குன்னு அவர் சொல்றாரு. திருச்சபைன்னு சொல்றது நீங்களும் நானும் மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் மறித்த. ஏன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து வரும் பொழுது மறித்தவர்கள் தான் முதலாவது கடவுளிடத்துல சேர்த்துக் கொள்கிறோம். இறையாட்சின்னு ஒண்ணு வர நேரம் அதுல முதலாவது சேர்றது யாரு? உயிரோடு இருக்கிறவங்க இல்ல, முழுமையை முதலாவது அடைய போறது மறித்தவர்கள். நமக்கு முன்பு கடவுளோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டவர். அவர்கள் தான் முதலாவது இடத்திலிருந்து கடவுளுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. அவங்க இல்லாம போகல. இந்த வழிபாட்டுல பாருங்க, நாங்க ஜெபிக்கிற நேரம் இந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா செபங்கள் இருக்கு. செபங்கள்ல என்ன சொல்றோம்? எனவே தூதர்களோடும், முதன்மை இறை தூதர்களோடும், விண்ணகத்தில் உள்ள அன்பர் அனைவரோடும் ஒன்றிணைந்து உங்கள் பெயரை போற்றுகிறோம். இந்த பெல் அடிக்கிறது நான் சேர்ச்சி துவங்குற நேரம் ஏன் சேர்ச்சை சுத்தி போய் வச்சிருக்காங்க? நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க சேர்ச்சை சுத்தி போகிறீங்க? மாத்தலையில இந்த ஈஸ்டர் குண்டு அடிச்ச பிறகு ஆமிக்காரங்க போலீஸ்காரங்களாம் பாதுகாப்பு போட்டாங்க. அவங்க சரியான பையன் சேர்ச்சி அந்த ஹோலை விட்டு வெளியே வரதுக்கு, ஏன்னா சுத்தி வேற கல்லறை. யாராச்சும் இந்த அவங்க இருட்டாங்கன்னா சுடுகாடுக்கெல்லாம் புதைக்கிற இடத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, பயம். பேயா வருவாங்க, ஏன்னா பேய் இருக்கு. நம்ம அப்படி நினைக்கிறீங்களா? நம்ம விசுவாசம்னா அவங்க கடவுள்கிட்ட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்ல, நீங்க வழிபாடு முடிய ஃபாதர் வெளியே போன பிறகு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இந்த ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தருக்கு திரையடைந்த சில ஆத்மாக்கள், திருச்சபையின் பிள்ளைகளுடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய சமூகத்தில் சமாதானத்தோடு இலைப்பாறுதலை அடைந்து அவருடைய மறுவருகையிலே மகிமையிலே உயிர்த்தெழுதலை அடைவார்களாக அப்படின்னு. இந்த வழிபாட்டுல நீங்க மட்டும் கலந்து கொள்ள. சேர்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா கெத்தீட்ரல்ஸ்ல பெல்கனி ஒன்று இருக்கும். சரி, குருநாகர் கெத்தீட்ரல்ல பாத்தீங்கன்னா ஓல்டருக்கு மேல பெரிய பெல்கனி இருக்கும். அங்க ஆளுகள் போறது இல்லை. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இப்படி கடவுளுக்கு நித்திரை அடைந்த இந்த மக்கள், தூதர்கள், எனவே தூதர்களோடும் முதன்மை தூதர்களோடும் பரமசபை அனைத்தும், அது மட்டும் இல்ல புனிதவதி மரியா புனிதர்களோடும் படைப்புகள் அனைத்துடன் ஒன்று. இந்த வழிபாடுங்கிறது அதுல ஒரு அளவு என்னன்னு கேட்டா, நம்ம மட்டும் இல்லை, பெல் அடிக்கிறது தானே, அது உங்களை கூப்பிடுறது மட்டும் இல்ல, இந்த படைப்புகள் அனைத்துக்கும் அறிவிக்கிறோம். இங்க கிறிஸ்து வருகிறார். அவர் தனியா வரல, அவர் அவருடைய தூதர்களோட கடவுளுக்கு மறித்த அவருடைய விசுவாசிகளோட இந்த இடத்துல பிரசன்னமாகும். நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுறோம். இங்க மறைச்சு கடவுளுடைய சமூகத்தில் வைப்பார் அனைவரையும் இந்த வழிபாட்டுக்குள்ள நம்ம கூப்பிடுறோம். அதுதான் கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம். அப்ப நம்ம வாழ்க்கைங்கிறது இங்க முடிவடைகிறது கிடையாது. ஆனா சரீரத்துல வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது. எப்ப என்ன நடக்குன்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம சகோதரன், அன்பான சகோதரன் போன கிழமை நம்மளோட இருந்தாரு, இன்னைக்கு அவரை காணும். நன்றி. வாழ்க்கை நிச்சயமற்றது. எப்ப வேணாலும் நீங்க கடவுளோட சேர்றதுக்கு, அந்த பரமசபை கூட்டத்துல சேர்றதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு ஏற்கக்கூடியவர்களா வாழணும். பேர் சொல்றாரு, கடைசி நாள்ல, தீர்ப்பு நாள்ல நன்மை செய்தவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்திலே நன்மை அடையவும், தீமை செய்தவர்கள் தீங்கை அடையும், பாதாளத்துக்கு போறதுக்கும் எழுந்திருப்பார்கள். இதை நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கிறது. தீர்ப்பளிக்கும் வல்லமையை கடவுள் மகனுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்வளிக்கும் உரிமையை கடவுள் மகனுக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தீர்ப்பளிக்கிற வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா எத்தனை சொன்னாங்கன்னா, இதோ உயிரோடு இருந்திருக்கு, வாழ்வுக்கும் சாவுக்குமான திறவுகள் என்னுடைய கையிலே இருக்கிறது. ஏன்னா இயேசு சாத்தான் கிட்ட இருந்த அந்த மரணத்தை, அந்த வல்லமையை சிலுவையிலே அவர் மறித்து அந்த வல்லமையை தன்னிடம் எடுத்துக்கொண்டார். இனி மரணத்தை தாண்டி ஒரு வாழ்வு கொடுக்க ஆண்டவருக்கு தான் முடியும். அந்த வல்லமை அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்கு. அதுதான் இயேசு அந்த
லாசருவை உயிரோடு இருக்கிற நேரம் அது ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? மரணத்தை தாண்டியும் வாழ்வு கொடுக்க ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு, அதை கொடுக்க முடியுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இறையாட்சியிலே மரணத்தை தாண்டிய வாழ்வை ஆண்டவர் இயேசுவால் கொடுக்க முடியும் என்பதற்கு அது ஒரு அடையாளம். நாங்க நினைவு கூறுற இந்த சொந்தங்கள் இல்லாமல் போவோம். நான் செத்து மண்ணுக்குள்ள புரிஞ்சு போகல, நம்ம சரீரம் மண்ணுக்குள்ள இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு உயிர் தரும். பவுல் சொல்றாரு, நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். நித்திரைன்னு சொன்னா தூங்குறது. காலையில எழும்ப மாட்டோம்னு தெரிஞ்சா தூங்குவீங்களா? வைக்கி தூக்கம் வருமா? காலையில செத்து போறீங்க தெரிஞ்சா தூக்கம் வருமா? வருமா? வராது. காலையில எழுந்திருப்போம்னு நினைச்சு தூங்குறதுனால தான் நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. அப்ப சாவுங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு அப்படிதான், தூங்குற மாதிரி. ஒரு நாளைக்கு அதை விட்டு நாங்க எழுந்திருக்கோம், சலதியா எழுந்திருக்கோம். நம்ம வாழ்க்கைங்கிறது அந்த இந்த உலகத்தை விட்டு பரிசுத்தவான்களோட கடவுளோடு இணைந்து வாழ்ந்த சாட்சிகளோடு சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை. அந்த மலை இடத்துக்கு தான் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். இப்பே வந்துட்டோம் தான் நாங்க சொல்றோம். அந்த விசுவாச பிரமாணத்துல ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிதான் ஞானஸ்தானம் எடுக்க. நாங்க தனியா இல்லை, இந்த பரிசுத்தவான்கள் கடவுளுடைய சமூகத்தில் இருப்பாங்க. எல்லாருடைய இந்த சாட்சிகளோட சேர்ந்து தான் வாழ்க்கணும். அவங்க நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க, விசுவாச வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்காங்க. எனக்கு மற்றவங்களெல்லாம் பெருசா தெரியாது, மார்கரெட் அம்மாவங்கனால தெரியும். ஃபாதர் விக்டர் மோசஸ் எனக்கு தெரியும். அவருக்கு அழகாக வாரியங்களில் வேலை செய்திருந்தோம். அவரோட நாங்கள் அவருக்கு உதவி செய்யறதுக்கு போகிறது மிகவும் எளிமையான. அவர் நினைச்சிருந்தா எங்கள் தோட்டத்தில் ஒரு பெரிய துறையா நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டு கடவுளுடைய பணிக்காக அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு ஊழியக்காரனா வேலை செஞ்சார். ஆனால் அவர் பெரிய பணக்காரனா இருக்கிறது சாதாரண எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவர் அதை விட நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். ஆனால் கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டு அவர் மிகவும் எளிமையான ஒரு பணியை ஓடி ஓடி பல திருச்சபைகளை இந்த காலத்துல மாதிரிலாம் அந்த காலத்துலலாம் 7 திருச்சபை 8 திருச்சபை மாத்திரம் இருந்தால் பார்க்கணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்தார், அவருடைய பணிகள் செய்தார். கடவுளுக்காக நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சான். அவருக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு, குறைவுகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்தாலும் அனைத்திலையும் சோர்ந்து போகாமல், ஏன்னா அதுதான் பவுல் சொல்றார், சோர்ந்து போகக்கூடாது. இத்தனை சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து பாரமான அனைத்தையும் நம்மளை பாரப்படுத்துற நிறைய விஷயங்கள் இருக்கு, கடவுளை விட்டு தூரப்படுத்துற தடை பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள முன்னுக்கு பார்த்து இந்த விசுவாச ஓட்டத்துல நம்பிக்கையோட ஓட கடவுள் பவுல் சொல்றார். சரியா? பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட அந்த கூட்டத்துக்கு நாங்க போறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு யோசிக்க கடவுள் எங்களை அழைக்கிறார். இந்த குடும்பத்தினருடைய உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்க எங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி யோசிக்கிறோம். முன்ன இருந்தவங்க நான் முதல்ல சொன்னேன், சாகரத்துக்கு முன்னாடி நம்ம செத்து போயிருக்கோம். நான் என்ற அந்த சுயநலவாதி என்னது, நான் செய்யறதா சரி, இந்த மனசு இருக்கிறது நீங்க செத்தாலும் செத்துதான் போதும். இப்ப அதை விக்டமாக சொன்னேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக பணி செய்ய, மற்றவங்களுக்காக ஆன்மீக பணி செய்ய வந்தார். தனக்கென வாழ்வோர் அதை இழந்து விடுவார். எனக்காக பணி செய்ய அதை அர்ப்பணிக்கிறார், நிலை வாழ்வுக்காக அதை காத்துக் கொள்வார்னு சொல்லி இயேசு சொல்றார். நம்ம சுயநல வாழ்க்கையை செத்து போகும். நன்மை செய்வதுதான் கடவுளுடைய ராஜ்யத்துல நன்மை அடைகிறதுக்காக இருக்கு. ஒண்ணுமே செய்யாம சுயநல வாழ்ந்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்கு மிஞ்சிறது அந்த அநியாயக்காரர்களுக்கு கிடைக்கிற, அந்த அக்கிரமக்காரர்களுக்கு கிடைக்கிற அந்த நிலைதான். சரி, பவுல் சொல்ற இயேசு சொல்றார் யோவான் 12ஆம் அதிகாரத்துல, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். 25ஆவது வருஷம் எனக்காக தொண்டு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய தொண்டரும் இருப்பார். இயேசுவுக்கு பணி செய்யறதுக்கு தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்கார். அந்த காலத்துல இருக்க கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன வேலை செஞ்சாலும், ஒரு ஆசிரியர் என்ன தொழில் செஞ்சாலும் எல்லாத்துலயும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த குடும்பத்துல
ஒரு சகோதரன் இன்னைக்கு இந்த வழிபாட்டுக்காக அவர் உதவி செய்கிறார். அவர் கிறிஸ்தவர் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவருக்காக செஞ்ச இந்த முன்னோர்கள் செஞ்ச அந்த நன்மைக்காக நன்றி செலுத்துறதுக்காக அவங்க நினைவு கூறணும்னு அவரு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்காங்க. சரியா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் கிறிஸ்தவ சுயநலம், நான் எனக்கு எனது பிள்ளைகள் நான் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்? ஆண்டவருக்கு அடுத்தவருக்கு அவனுக்கு என்ன செஞ்சோம்? ஒண்ணுமே கிடையாது. அந்த ஓமையில இந்த பணக்காரன் தெரிஞ்ச லாசரு பணக்காரர் 2 பேர் இருந்தாங்க. அவர் எந்த பாவமும் செய்யல. பணக்காரர் லாசர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். காயம் சீர் வாழ்ந்து கொண்டிருந்தது, சாப்பிடுறதுக்கு இல்லை, கிழிஞ்ச துணி, புண் உடம்பெல்லாம் வேதனை. பணக்காரன் நல்லா இருந்தார், அழகான ஆடைகள் அணிந்து எந்த நாளும் பீஸ் சாப்பாடு குடும்பத்தோட தின்னு குடிச்சு சேர்ச்சுக்கெல்லாம் போயிருப்பாரு, ஜெபமெல்லாம் செஞ்சிருப்பாரு. கடைசியில் எங்க போனாரு? தூரத்துல இருந்து பாக்குறாரு லாசரு அவர் கடவுளுடைய மடியில அமைதியா இழைப்பாரு. இவருக்கு தாங்க முடியாத வேதனை. ஏன்? என்ன பாவம் செஞ்சாரு? என்ன பாவம் செஞ்சாரு? சுயநலம். வாசல்ல ஒருத்தன் பசியில, நோயில, தேவையில செத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் மனவருகி பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, பிஸி, நிறைய சளி இருக்கு, நிறைய பிளான் பண்ணிருப்பாரு. சேர்ச்சிக்கு போயிருப்பாரு, காணிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனா அங்கதான் பெசாசு இடத்துல தான் அவருக்கு மனித தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ற மனிதன் சாகும். அதுதான் நீங்க நிறைவாக அந்த சாட்சிகள் சொல்றவங்க கடவுளுக்கு உண்மையாக சாட்சியா வாங்கணும், கடவுளுக்காக வாங்கணும். எல்லாரும் லோகம் போட்டுக்கிட்டு இந்த பாதராத்திரி சாதாரண விசுவாசம். நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்ற நேரம் இந்த உலகத்துல ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும். மறித்தவர்கள் மனிதகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் நாள் வரும். செத்து போனவர்கள் கூட ஆண்டவர் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு நாள் வரும். அதுதான் கடவுளுடைய வருது. நிச்சயம் ஆண்டவர் திரும்ப வருவார். நேற்று ஒரு இந்த பேஸ்புக்ல போட்டுருக்காங்க, ஒரு முஸ்லீம் குடியம் இருக்காரு. ஏன்னா இந்த அமெரிக்காவில எல்லாம் நெருப்பு எரியுதுன்னா அங்குக்கு யுத்தம் வேற நடக்குது. இதெல்லாம் கடைசி காலத்தின் அறிகுறி அப்படின்னு ஈமன் இன்னொன்று போட்டிருக்காங்க முஸ்லீம் சமயத்துக்கு. அப்படின்னா யாரு? ஈசா நபி வாரத்துக்கான, ஈசா நபியுடைய காலம் வாரத்துக்கான அறிகுறின்னு சொல்லி அவங்களே நம்பிக்கையோட காத்துருக்காங்க. ஏசாத வர போறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த மனநிலை இல்லை. நாங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களை இதை விட்டுட்டு போக வேண்டியவங்கிறது சில நேரம் இல்லை. இந்த சுயநலமான வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே கட்டுப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை வழங்கும் அதிகாரம் இருக்கு, ஆண்டவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் செத்து நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த மரணத்தை அவர் அனுபவிச்சார். அனுபவிச்சு நிறைவாழ்வுக்குள்ள அவர் கொடுக்கும், நிறைவாழ்வை கொடுக்கும் அதிகாரத்தை அவர் வச்சிருக்கார். சரி, அவருக்காக பணி செய்யற எல்லாத்துக்கும் அதை அவர் கொடுப்பார். கிறிஸ்தவங்கிறது சும்மா வந்தோம், ஜெபம் பண்ணோம், ஞானத்தான் எடுத்தவங்க. அவருக்காக பணி செய்யும். இந்த வழிபாடே அதுதான். என்ன? சமாதானத்தோடு சென்று ஆண்டவருக்கு பணி செய்யுங்கள், அடுத்தவரை விடுதலை. அதுக்கு தான் இந்த வழிபாடு. சரி, அப்ப நிலை வாழ்வுன்னா என்ன? கடவுளோடு சேர்ந்த வாழ்வு. நிலை வாழ்வுன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த நீட்டமா இருக்கிறது, சாகாம இந்த நாள் உட்கார்ந்து ஆண்டவரே துதிக்கிறோம். ஆனா வெறுத்து போயிடாத ஒரு நாளைக்கு, எவ்வளவு நாளைக்கு தான் என் வாய் வச்சு போயிடாதா? நிலை வாழ்வுன்னா அது இல்லை. நிலை வாழ்வை கடவுள் கொடுக்குறாருன்னா அதுதான் உண்மையான வாழ்வு, மெய்யான வாழ்வு. சரியா? அது இப்ப மனசு கடவுளோட இருந்தாங்க. ஆதாமேவா எப்ப அவர்கள் மரணம் ஆட்கொண்டது? கடவுள் ஏசாயா சொல்றார், மரணத்தை அவர் இல்லாத ஒழிப்பார் அப்படின்னு. மரணம் எங்க வந்துச்சு? மனுஷன் பாவத்தில் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இதை இன்னும் நாளிலே சாகவே சாவாய். அப்ப பிடிங்கி சாப்பிட்டாங்க, செத்து போனாங்களா? கீழ்படியாக சாகல, சூழத்தான். அவன் மரணம்னா என்ன? மரணம்னு சொன்னா அவன் செத்து போனான். எப்படி? ஆன்மீக ரீதியில் அந்த இடத்துல கடவுளுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள்.
ஏன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். அதுதான் மரணம். அவங்க அங்கிருந்து வெளியே போன பிறகு மரணம் ஆட்கொண்டது, வேதனை ஆட்கொண்டது, நிலத்தை வெட்டுனா அங்க முள்ளு முளைக்குது, சாபம் ஆட்கொண்டது, எல்லாமே வந்துச்சு. கடவுளோடு இருக்கிறது அவங்க பசியே இருக்கல, மரணமே இருக்கல, வேதனை இருக்கல, கண்ணீர் இருக்கல. இப்ப வெளிப்படுத்தல கடைசி என்ன சொல்றது? ஏன்னா பரம எரிசல் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே. இப்ப ஆண்டவருடைய வாசஸ்தலம் மனிதர் மத்தியில இருக்குது. இங்க மரணம் இல்ல, வேதனை இல்ல, கண்ணீர் இல்ல, பசி இல்லை. ஆண்டவரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். சூரியன் சந்திரனும் தேவையில்லை. நிலை வாழ்னா கடவுளோடு இணைந்து வாழ்ற வாழ். மரணம் சொன்னா கடவுளை விட்டு தூர வாழ்ற வாழ். நம்ம உலகத்துல வாழ்ற நேரமே செத்தாமலா இருக்கலாம். யோசிச்சு பார்க்க. நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பெற்றோருக்கு நான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சாவுகளை தான் வாழ்ந்து கொடுக்கணும். கடவுளை விட்டு எப்ப பிரிஞ்சு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம், அது மரணத்தின் பாதையில் தான் வாழ்ந்து கொடுக்கும். நமக்கு முன்னுக்கு இருந்தவங்க ஆண்டவர்களோட நெருங்கிய வாழ்வாங்க. செபத்துல தவத்துல அவங்க செய்யற எல்லா வேலையும். அப்ப அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல நீங்க கடவுளோட இணைஞ்சு வாங்கலாம், அந்த மரணத்துக்கு பிறகு நீங்க கடவுளோட போய் சேரணும். அதுக்கு நமக்கு முன்னுக்கு இருந்தவங்க ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறாங்க. நாங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க இன்றைய நாள்ல அழைக்கப்பட்டோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அந்த நாடுவரே உடைய மகனூடாக நீர் நமக்கு வாக்களித்த நிலை வாழ்வுக்காக நன்றி. ஆண்டவரே, மரணமே இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத அந்த வாழ்வை என் உறவுகளுக்கு நீர் தந்தீர். அதற்காக அவர்களை அழைத்தீர். அதற்காக உனக்கு நன்றி. அவர்கள் நம்முடைய சாட்சிகளாக என் கண்முன்னே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு விட்டு சென்ற நல்ல ஆன்மீக பண்புகளை, மனித பண்புகளை உங்கள் வளர்த்துக் கொண்டு எப்பொழுதும் உங்களுடைய அரசுக்கு ஏற்ற வாழ்வை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்து. நாங்கள் மீண்டும் அவர்களை உங்களுடைய சமூகத்தில் சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு அதற்கு ஆயத்தமாக எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அதிலிருந்து நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் கண்கள் காண்பவற்றை காணாதவற்றை படைத்த அனைத்துக்கும் ஒரே கடவுளாகிய பிதாவை நம்புகிறோம். தந்தையாக இருக்கிறவரால் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளான நாம் இயேசு கிறிஸ்து அவருடைய உருவாக்கப்படாமல் பிறப்பிக்கப்பட்டவர். அவர் மூலமாக அனைத்தும் உண்டாக்கப்பட்டன. இவற்றாலும் தரித்திருப்போம். மக்கள் நன்றாக எங்கள் தகப்பனார் பாடிய ஒரு பாடலை பாடி நான் என்னுடைய மன்றாட்டத்தை தொடர்கிறேன். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசங்காட்டி துரோகம் செய்யும் இந்த பாலுலகை நம்ப வேண்டாம். உன்னை பெற்ற மாதா எங்கே, போஷித்த உன் தந்தை எங்கே, போய்விட்டாரோ போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ.
அண்ணன் எங்கே, தம்பி எங்கே, அக்கா எங்கே, தங்கை எங்கே, ஆசையாக தேடி வைத்த ஆசை செல்வம் தானும் எங்கே, திருடனை போல் சாவு வரும், திருக்கிடுவாய் நீயும் அப்போ, பாண்டி வாயில் பாவரை போல பரிதவிப்பாய் பரிதவிப்பாய், ஏசுநாதர் பாதம் தேடி நீக்கு இன்றே பெற்று கொள்வாய், குருசில் தொங்கோ நேசர் பாதம் குணமாக்குவாரி போவாரும். எங்களை நேசித்து வழிநடத்துகிறாருமே ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காகவே நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன். அது ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் பெரிய ஒரு குடும்பம் சுவாமி. 10 பிள்ளைகள், பெற்றோரை சேர்த்து 12 பேர். அது ஆண்கள் 6, பெண்கள் 4. தகப்பனா ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து சுவாமி பாடசாலையில் பிள்ளைகளுக்கு அறிவூட்டுவதும் அன்றி தன்னுடைய இறுதி நாட்கள் இந்த ஆலயத்தில் உபதேசியாராக இருந்து காது மேடலாம் அலைந்து வயலில் வாசித்து பாட்டு பாடி தன்னுடைய சேவையை இறுதி நாட்களில் உமக்கு ஒப்படைத்தார் சுவாமி. அவர் பிள்ளைகளை நடத்தின விதம் வினோதமானது சுவாமி. ஒரு நாள் பாடசாலையில் நாங்கள் படித்துக் கொண்டு மனநவசனம் கூறாவிட்டால் அவர் எங்களுக்கு பகல் சாப்பாடு கொடுக்க மாட்டார். மனநவசனம் நாங்கள் கூறிய பிறகுதான் எங்களுக்கு பகல் உணவு கிடைக்கும். இப்படியாக ஆண்டவருக்குள் 10 பிள்ளைகளையும் அன்பாக வளர்த்த ஒரு தகப்பனார் சுவாமி. இந்த நேரத்தில் அவருக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நீர் எனக்கு கொடுத்த எனக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதே போல் தாயார் சுவாமி, இந்த குடும்பத்துக்காக அவர் பட்ட பாடுகள் அநேகம் சுவாமி. அப்பா, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு போஷிக்குவதற்கு உணவு சமைப்பதிலிருந்து சுவாமி, பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு சுவாமி மிகவும் பாடுபட்டார் அப்பா. என் வீட்டை சுற்றி வேலி கட்டி சுவாமி, யாராவது வீட்டுக்குள் வராதபடி ஆண் பிள்ளைகளையும் அப்படி ஒரு பாதுகாத்த ஒரு தாயார் சுவாமி. அப்பா, அவர் எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை கட்டி காத்தவர் சுவாமி. அவருக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எனது மூத்த சகோதரன் ஜெசுரியா, அவர் ஒரு பாடசாலை அதிபராக இருந்தார் சுவாமி. சாரண இயக்கத்தின் தலைவராக இருந்து எத்தனையோ பேர்களை நடத்தினார் சுவாமி. பாடசாலை அதிபராக இருந்து எத்தனையோ ஆத்மாக்களை உமனை கொண்டு வந்த ஒரு ஆன்மா சுவாமி. அப்பா, அவர் குடும்பத்தை 10 பிள்ளைகளையும் பாதுகாத்தார் சுவாமி. 10 பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டியோ, திருமணமோ நல்ல காரியமோ அதையே செய்து முடித்து தன்னுடைய ஓட்டத்தை அவரும் ஓடி முடித்தார் சுவாமி. அடுத்தபடியாக இந்த சகோதரி, அவரும் சுவாமி தலைமை ஆசிரியராக இருந்து சுவாமி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து சுவாமி கண்ணு கத்துமாக இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை வளர்ப்பதில் முன்னிலையில் நின்று எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை வளர்த்து அவளும் ஆலயத்துக்கு ஒரு சேவை செய்த ஒரு அன்பராக இருந்து பாடுபட்டார் அப்பா. அடுத்தபடியாக சுவாமி சகோதரன் ஜேக்கப்புக்காக வருகிறேன் சுவாமி. அவன் இந்த ஆலயத்தில் தூணாக இருந்து வேலை செய்தவர் அப்பா. இந்த ஆலயத்துக்கு தளபாடங்கள் என்னென்ன தேவை என்பதை அவ்வப்போது அறிந்து சுவாமி இந்த காரியாலயத்திற்கு அவர் கூட அவர்தான் வாங்கி கொடுத்தார். இந்த கல்லறை தோட்டத்தை எங்களுக்கு ஒரு தோட்டம் வேண்டும் என்று சொல்லி அவர் வாங்கி கொடுத்து இந்த ஆலயத்தில் ஒரு தூணாக இருந்து சுவாமி தன்னை காத்து கொண்ட ஒரு சகோதரன் அப்பா.
கடைசி காலத்தில் தாயாரை பற்றி பராமரித்து தாயார் இறக்கும் வரைக்கு கூட இருந்து வழிநடத்திய அவருப்பா. அவருக்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக சகோதரர் ராஜேந்திரனுக்காக வருகிறேன் சுவாமி. அவர் இந்த ஆலயத்தில் கோயில் சுத்தம் செய்வதாக இருந்து சுவாமி எந்த நேரமும் உமக்காக சேவை செய்யும் ஒரு ஆத்மாவாக இருந்து தன்னை அர்ப்பணித்தாரப்பா. தாயாரை பராமரிப்பது கடைசி காலத்தில் அவரும் தாயாரோடு கூட இருந்து தாயாரை பராமரித்து அவரும் தன்னுடைய கடமையை செய்து முடித்தவரப்பா. அடுத்தபடியாக சகோதரி மார்கரெட்டுக்காக வருகிறேன் சுவாமி. அப்பா, மார்கரெட்டை பொருட்படுத்தி அவரும் இல்லை என்று கூறாமல் சுவாமி என்று யாராருக்கு என்னென்ன தேவைகள் எவ்வளவு தேவையோ அதையும் அவர் செய்துப்பா. யாரையும் குறைக்க மாட்டாள் சுவாமி. யார் பசியோடு வந்தாலும் ஆகாரத்தை கொடுத்து அவள் தன்னுடைய கடமையை கண்ணு கட்டுமாக செய்தவர் ஆத்மாப்பா. சகோதரன் மோசத்துக்காக வருகிறேன் சுவாமி. தகப்பனார் 10 பிள்ளைகள் இருப்பது ஒருவரை போதகராக வேண்டும் என்று சொல்லி சுகர் கார்பரேஷன்கள் அதிபராக மேனேஜராக இருந்த அவரை வேண்டாம், அந்த பதவி வேண்டாம், நான் போதகராக வேண்டும் என்று சொல்லி வீட்டரை அழைத்து சுவாமி அவரையும் போதகராக்கி சுவாமி எத்தனையோ ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த ஒரு ஆத்மாவாக நீ சகோதரன் விக்டரை பராமரித்தீங்க. அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ அவனுக்கு ஆசீர்வாதங்களே கொடுத்து சுவாமி எத்தனையோ ஆலயத்தில் சேவையாற்ற அவரையும் நீ எடுத்து பாதித்தபடியாக உன்னை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் அப்பா. தியாக சுவாமி சகோதரன் ஜோனுக்காக வருகிறேன் அப்பா. அவன் காட்டு ராஜாவாக இருந்தான் சுவாமி. வீட்டிற்கு ஒரு ராஜா சுவாமி, தாய்க்கு ஒரு செல்ல பிள்ளை அப்பா. தன்னுடைய கடமையிலிருந்து கண்ணு கட்டுமாக செய்து சுவாமி எத்தனையோ பேர்களுக்கு உதவி செய்தப்பா. ஆலயத்துக்கு தளபாடங்கள் கூட செய்வதற்கு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து சுவாமி அப்படியாக உதவி செய்த அந்த சகோதரன் அப்பா. அதற்காக இந்த நேரத்தில் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சகோதரன் சண்முகவேற்காகவும் சகோதரன் நவரத்னத்துக்காகவும் சகோதரி ஸ்டெலாவுக்காகவும் வருகிறேன் சுவாமி. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். குடும்பத்துக்கு ஒற்றுமைக்காக அவர்கள் பாடுபட்டு அவர்கள் இருந்தார்கள் சுவாமி. அவர்களை நீ ஆசீர்வதித்தபடியால் நன்றியோடு துதித்தேன் சுவாமி. பேசுபாத குடும்பத்தாலே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அவர்களும் இந்த ஆலயத்தில் எவ்வளோ காரியங்களை செய்தப்பா. அவர்களும் உண்மையை போற்றி அவர்கள் மீட்டு எதிர்பார்ப்பதை அறிந்தார்கள் சுவாமி. அருமை ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உனக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் எல்லா உதவிகளும் ஆலயத்துக்கு செய்து சுவாமி அவர்கள் மீட்டு எதிர்பார்ப்பதை ஆலயத்தில் ஓடு போய்விட்டார்கள் சுவாமி. அதுக்காக உனக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எமது திருச்சபைகளுக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். தகப்பனே சுவாமி, ஆண்டவரே, நன்மையான வேலை சுவாமி அப்பா, எனக்கு தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. உலகம் முழுவதிலும் இருக்கும் திருச்சபைகளுக்காக வருகிறேன் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, ஒரு திருச்சபைகளிலே இருக்கும் கர்த்தாவே ஒரு ஊழியக்காரரையும் வழி நடத்துங்க தகப்பனே அப்பா. கர்த்தாவே, உண்மையாகவே உனக்கென்று கர்த்தாவே தமிழை அர்ப்பணிச்சு ஊழியங்கள் செய்ய ஆண்டவரே உமது கிருபை தாங்க தகப்பனே சுவாமி. உலகம் எங்கும் ஆண்டவரே உடைய சுவிசேஷ பணி ஆண்டவரே ராஜா நடக்கவும் சுவாமி. உண்மை பற்றி அறியாத மக்கள் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள தேவனே அப்பா கிருபை செய்யுங்க தகப்பனே சுவாமி. விசேஷமாக கர்த்தாவே, எமது நாட்டிலே இருக்கும் எல்லா திருச்சபைகளுக்காக உம்முடைய திவ்ய பாதத்திலே வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒரு திருச்சபையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அதிலே ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜா. ஒவ்வொருவரும் உமக்கென்று ஆண்டவரை தங்களை அர்ப்பணிச்சு உண்மையாக உத்தமமாக ஆண்டவரை ஊழியங்கள் செய்ய
கிருபை செய்ய வழி நடத்துங்க தகப்பனே சுவாமி. ஆண்டவரே கத்தாவே விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்கு உருளைங்கிற டயசிஸும் ஆண்டவரே கொழும்பு டயசிஸும் கருத்திலே தருகிறேன் அப்பா. ஆண்டவரே அதிலே பணிபுரியும் ஒரு ஊழியக்காரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இன்னும் இன்னும் கத்தாவே அவர்களை ஒவ்வொருவரும் உண்மை விட்டு சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே ராஜா. அவங்களை வழி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க தகப்பனே சுவாமி. ஆண்டவரே கத்தாவே ராஜா, நீங்க தான் சுவாமி எல்லா சபைகளிலும் அப்பா சுவிசேஷ ஊழியங்கள் நடக்க ஆண்டவரே ஒரு கிருபை தாங்க தகப்பனே ராஜா. அந்த ஊழியங்களுக்காக ஆண்டவரே பணிகளுக்காக செல்லும் ஒவ்வொருவரையும் திவ்ய பாத்திரை தருகிறேன் அப்பா. ஆண்டவரே ஒருவரையும் வழி நடத்துங்க தகப்பனே. கத்தாவே உடைய அந்த நல்ல செய்தி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே சந்தோஷமாக ஆண்டவரே மன நிறைவாக ஆண்டவரே அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவும் சுவாமி. ஆண்டவரே அவங்களோட வழிகளை அவங்க திருத்திக் கொள்ளவும் ஆண்டவரே ராஜா. உண்மையான தேவன் கத்தாவே அவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா அறிய ஆண்டவரே உமது கிருபை தாங்க தகப்பனே சுவாமி. ஆண்டவரே உமது நாமத்திலே அப்பா உமக்காக ஆண்டவரை பணிபுரியும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கருத்திலே ஒப்பிக்கிறேன். அதோடு கூட ஆண்டவரே சபையார் அனைத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரை ரட்சிக்கப்படாம இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்படைய உமது கிருபை தாங்க தகப்பனே சுவாமி. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே கத்தாவே இந்த புசலாவோ சர்ச்சுக்காக வருகிறேன் அப்பா. கத்தாவே அப்படி நடக்கும் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க தகப்பனே ராஜா. கத்தாவே ஆண்டவரே ஃபாதரை ஆசீர்வதிங்க தகப்பனே சுவாமி. அனைத்து வார்டன்ஸ் மற்றும் ஊழியங்களில் ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றி வழி நடத்துங்க தகப்பனே சுவாமி. எல்லாவற்றையும் முற்றுமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கெஞ்சி வேண்டுகிறேன் தகப்பனே. எங்களை கிருபையாய் வழி நடத்தும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சகோதரர்கள் ஒருமித்து கூடுவது உமக்கு எவ்வளவு சந்தோஷமும் இன்பமா இருக்கிற நாள் சுவாமி. இப்படியான ஒரு நாளை சகோதரன் மோசஸ் சகோதரி ஏசி எவ்வளவோ உற்சாகப்பட்டு சுவாமி நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வரும்படியாக இந்த நாளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்களே உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரி சுவாமி. இந்த உலகத்திலே மத்தியிலும் சுவாமி எங்களுக்காக ஒரு நேரத்தை நீங்க கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்டை எமது கருத்துக்களாக வைக்கிறோம் சுவாமி. நாங்கள் வாழும் நாடு சுகித்திருக்கும் படியான தலைவர்களுக்காக நீங்க தான் ஜெபமன சொன்னீங்க ஆண்டவரே. தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிக்கூறு ஆண்டவர் இயேசு பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னீங்களே சுவாமி. என் நாமும் தடுக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு ஜெபம் பண்ணி உங்க முகத்தை நாங்கள் நாட்டுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாட்டை உமது கருத்துக்களாக வைக்கிறோம் சுவாமி. இது எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நாடுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஆவியை பலமாய் முற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பொழுது குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாழ்வுகள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரிகளும் தரிசனம் காண்பான்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. உங்களுடைய ஆவியை பலமாய் ஊற்றுங்க. இந்த நாடு உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா ராஜாவே ஆஸ்பத்திரிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கருத்துக்களாக கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க உலகத்துல இந்த காலத்துல கூட பின்னாடிகள் எல்லாம் தூரத்துல இருந்து தூக்கிட்டு வந்தாங்களே சுவாமி. உங்களுடைய உடையில ஒரு வார்த்தையாவது தொட்டு நாங்க சுகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எல்லாருக்கும் ஒரு வைத்தியனாக இருந்து சுவாமி சுகம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியா சுவாமி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், மதுபானங்கள் கடுமையாயிருப்பவர்கள், போதை வஸ்துகள் கடுமையாயிருப்பவர்கள், அப்பா தற்கொலைகள் கடுமையாயிருப்பவர்கள் யாவரையும் மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி. ஏனால் ஒரு ஆத்மாவாவது நாசமாய் போதும் சித்தம் அல்லவே ஆண்டவரே. அவர்களுடைய ஊழியத்துக்காக நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க சுவாமி. ஒரு ஆத்மாவும் வீணாக போகக்கூடாது ஆண்டவரே. கடந்த நாட்களிலே இந்த ஆஸ்பத்திரிகளுக்குள்ளாக சுவாமி இருந்ததான அந்த தரக்குறைவான மருந்துகளை கூட நீங்க வெளிப்படுத்தினீங்க சுவாமி. எத்தனையோ உயிர்களை நீங்க காப்பாற்றிருக்கீங்க ஆண்டவரே. இதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அதே போல போதை வஸ்துகளை கூட எவ்வளவோ நீங்க வெளியே பண்ணாதீங்க ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. வெளிப்படாத மறைப்பொருள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. நீங்க வழிநடத்தின கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ உயிர்களை நீங்க காப்பாற்றிட்டீங்க ஆண்டவரே. இதுக்காக உங்களுக்கு நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாட்டை முற்றுமாய் பொறுப்படுத்திக் ஜனாதிபதி, பிரதம மந்திரி அவர்கள் அதிகாரத்தின் கீழிருக்கும் உத்தியோகஸ்தர் யாவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அமைதியான ஒரு நாடாக இது ஆளத்தக்கதான அவர்களுக்கு
வாஞ்சையும் சுவாமி அது ஞானத்தையும் நீங்க சாலமோனுக்கு கட்டளையிட்ட ஞானத்தை போலவே அவருக்கு ஞானத்தை கட்டளைக்கு அமைதியாய் ஆசையாய் இந்த மக்களை ஆளுபடியான கிருபையை கொடுங்க சுவாமி. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சிரோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவோடு முழுமையாக வாழ உள்ளவர்களுக்கு சென்றதற்காக இன்றைய நாளில் நம்மை கூறுவார்கள் சொல்ல முடியாவிட்டால் கடவுளுடைய சமூகத்தில் காலங்களுக்கு உறவுகளுக்காக அவருடைய வாழ்வுகளுக்காக நன்றி செலுத்துவோம். முடிவில்லா அந்த பேரானந்தத்திற்குள்ளும் அமைதிக்குள்ளும் பிரவேசிக்க கடவுள் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் சுபத்தை கேட்டதும் பரலோக தந்தை அரசு விரைவில் வருவதாக புனிதாவியர் நித்திய உறவால் நாம் பலப்படுத்தப்பட்டு மதுமைந்தன் பெருமாட்சியோடு வருகை தரும் போது அவரை ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள எனக்கு வரம் தாரும். எங்களினை ஈட்டாளர் இயேசு கிறிஸ்து மூலம் இதை வேண்டுகிறோம். அன்பானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். கிறிஸ்துவின் சமாதானம் எப்பொழுதும் உங்களுடன். இது காணிக்கைகளை நிவேதனங்களை கடவுள் அன்பை படைப்போம். பாடல் புத்தகத்தாலே 2வது பாடலை பாடுவோம். தந்தை என்னை பேசுகிறேன். Iesue
காணிக்கை படைத்தோம் என்றிறைவா, உள்ளம் கனிந்தே படைத்தோம் என்றீரம். காணிக்கை படைத்தோம் என்றிறைவா, உள்ளம் கனிந்தே படைத்தோம் என்றீரம். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். உங்கள் இதயங்களை உயர்த்துங்கள். நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் தந்தை மண்ணை படைத்து படைப்பாளரே, எங்கும் மக்கள் நன்றி கூறுவது தகுதி மகிழ்ச்சியும் எம் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உன்னுடனேற்ற திருக்குமாரன் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் உயிர்ப்பின் உன்னத நம்பிக்கையை நீ நமக்கு தந்திருக்கிறது. ஆதலால் மரணம் நம் அனைவருக்கும் வருவது நிச்சயம் என்றாலும் முடிவில்லா வாழ்வு குறித்த நம்பிக்கையில் நாம் கிடைக்கின்றோம். உண்மையவர்களுக்கு வாழ்வு பறிக்கப்படுவதில்லை, அது மாற்றப்படுகின்றது. எமது உடல் மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது விண்ணிலே நித்திய வீடு எமக்காய் ஆயத்தமாயிருக்கிறது. எனவே தூதர்களோடும் முதன்மையிலே தூதர்களோடும் விண்ணகத்தில் உள்ள அந்த அனைவரோடும் ஒன்றிணைந்து உமது திருப்பெயரின் மாட்சியை நாம் இடைவிடாமல் பாடுகின்றோம். Oh,
குலத்துக்கும் அது தூய்மையான இயல்பை வெளிப்படுத்துகின்றேன். திருக்குமார் இயேசு கிறிஸ்து தூயவரே, அவரை கொண்டு முழு உலகத்தை உருவாக்கினீர். ஆசீர்வதிக்க பெற்றவரான ஒரு ஆவியரும் தூயவரே, அவருக்கூடாக சகலத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றேன். உங்களுடைய ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துகின்றவர் அவரே. நீர் தூயவராய் இருப்பது போல எம்மையும் ஒரு சாயில் உருவாக்கி தூய்மையில் வாழும்படி வழிவகுத்தி நாங்கள் உமது கட்டளைகளை மீறி நடந்த போது நீர் எம்மை கைவிடாத இரக்கமுள்ள தந்தையை போல் வழி நடத்தினீர். ஆன்ம ஞானிகள், மறைநூல் சட்டங்கள், இறைவாக்குரைப்போர் மூலமும் வரலாற்றிலும் இது சேர்வதற்கூடாகவும் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உரிய காலம் கணிந்த போது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாய் என்னிடையே வந்து எமது இயல்பை ஏற்று இது சாயலை எம்மை புதுப்பிக்கும்படி அவரை நீர் இந்த உலகத்திற்குள் அனுப்பினீர். வரலாற்றாக சிலுவையிலே பாடுபட்டு மறிப்பதற்காக காட்டி கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து எல்லாம் உள்ள தந்தை நமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களிடம் கொடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்தபடியே திருவிருந்தின் முடிவில் அவர் கிண்ணத்தை எடுத்து எல்லாம் உள்ள தந்தை நமக்கு நன்றி செலுத்தி அதை சீடர்களிடம் கொடுத்து, இதை அனைவரும் பருகுங்கள், இது உங்களுக்காக மனுக்குல மன்னிப்புக்காகவும் பாவ மன்னிப்புக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உமது விசுவாசத்தின் மறைபொருள் மகத்தானது. எனவே பரம தந்தையுடைய முழுச்சபையோடு புனித மரியாதை மோசஸ் குடும்பத்தோடு இணைந்து உடைய புனிதர்களோடு இணைந்து உடைய மகனுடைய பாடுகள் மரணம் அனைத்திலும் காரணமாக நன்றி கூறுகிறோம். கிறிஸ்து மறுபடி வரும்போது இடம்பெறும் அந்த விண்ணக விருந்ததை பங்கு கொண்டு நாம் அவளாய் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். உடைய கரங்களை பலிபீடத்தை நோக்கி உயர்த்தும் தந்தைய வசனத்தை கேட்டு எங்கள் மீதும் இந்த கொடைகள் மீதும் தூயாவை உயிரளிக்கும் வல்லமை அதை கொடைகள் நமக்கு அன்பான உடலும் இரத்தமுமாக புரிந்து இதனை உட்கொள்ள நாம் அனைவரும் தூய்மைப்படுத்தப்படவும் முதலால் உன்னத ஆசியால் நிரப்பப்பட வேண்டும் என உண்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் தந்தையே எங்கள் துதியும் புகழ்ச்சியினால் எங்கள் பலியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ளவராக இருக்கிறோம். அவரோடும் அவருக்குள்ளும் அவருடையதால் உங்கள் ஆவியானவரின் உறவில் எல்லா புகழும் ஆட்சியும் நமக்கே உரித்தாகட்டும். அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் நம்மை பங்காளிகள் ஆக்குகிறது அல்லவா? ஒரே உடலாயிருக்கிறோம். கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நிற்கின்றார். அவர் கற்பித்தபடி தந்தை நாம் புரிந்து கொண்டாடுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற உடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று நமக்கு எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல எங்கள் தீமை ராஜ்யத்தின் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. கடவுளின் சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. இதோ கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர்
இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீக்கிற கடவுள் நாட்டுக்குட்டியான வணக்கத்துடன் பரிசுத்த பாய்த்துடன் வந்து திருவிருந்திலே வாங்க ஆண்டவரே இரண்டிடத்தில் வாழ்வதற்கு நான் தகுதி பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். திருமுழுக்கு பெற்ற திருவிருந்திலே அனைவரும் வந்து திருவிருந்திலே பங்கு கொள்ளும்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், ஏனெனில் கடவுள் கனிவுள்ளவர். கிறிஸ்துவின் சரீரத்தால் இரத்தத்தால் நம்மை போஷித்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய சரீரத்தை உண்டு என்னுடைய இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கூறினார். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் சரீரத்தினால் நம்மை போஷித்து நம்முடைய முன்னோர்களை அவருடைய நிலை வாழ்வுக்குள் அழைத்துக் கொண்டபடினார். எமக்கும் அந்த அழைப்பை தந்தபடினார் அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். அன்றாடுவோம். அனைத்து கடவுளை திருமைந்தனின் உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டியமைக்காக அவருக்கு நன்றி கூறுகிறோம். அவர் மூலமாக எங்கள் ஆன்மா உடல் அனைத்தையும் உயிருள்ள பலியாக நமக்கு அர்ப்பணிக்கிறோம். முதுப்புகளின் மாற்றி ஓங்கும் வண்ணம் நாம் வாழ உதைக்கிறோம். எங்களை விழாவையால் பலப்படுத்தி எம்மை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாங்கள் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே நாளை நினைவு கூறிய அவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துவதோடு புஷ்பராணி சகோதரி செல்வம் ஒலிவியா அவர்களுக்காக சிரமாய் காண போயிருக்கின்ற ஜோய்சன் அவர்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட கடவுளுடைய உதவியை வேண்டி அந்த குடும்பத்துக்காக கடவுளுடைய ஆறுதலையும் பலத்தையும் வேண்டி நாங்கள் மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் செபத்தை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அன்றாடும் சகலாத்மாக்கள் படைப்பாளர் மீட்பாளருமாகிய கடவுளே, கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்த சகலாத்மாக்களுக்கும் நாளை நன்மை கூறு வணக்கத்துக்குரிய விக்டர் மோசஸ், விஎஸ் மோசஸ், Rosemary Moses, Sheshwarya, Agnes, Jacob, Rajendra, Margaret, Joe, Samuel, Samuel, Navaratnam, Stella, Jesupadam, Ravela, ஆகியோருக்கு உடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு மாற்றி அனைத்தினது நன்மைகளை அவர்களுடைய சமூகத்தில் சமாதானத்தோடு இணைப்பார். உமது மறுவருகையில மகிமையை உயிர்த்தலை புரிய வேண்டும் என நம்மை மன்றாடுகிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கடவுளையும் அவர் மைந்த நேச கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் அன்பும் அது உங்களிலே உள்ள செய்யட்டும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மைந்தன் தூயாவின் ஒரு கடவுளின் ஆசீர்வாதங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. சமாதானத்தோடு சென்று ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். வழிபாட்டு நிறைவிலே இன்று நான் நினைவு கூறிய அந்த குடும்பத்தவர்களை நினைவு கூறும் ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. கூறிய நேரத்திலே அதிலே பங்கு கொள்ளும்படி அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள். நம்மிடமிருந்து இந்த ஆராதனைக்கு நிறைவாக பாடத்தாளிலே 3வது பாடலை பாடணும். காப்பார் உன்னை காப்பார். Oh
இந்த